ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? ஹோப் யூ ஆர் டூயிங் ஸோ கிரேட். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஊனம்னா என்ன மக்களே? ஊனம். ஊனம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியாத விஷயத்த சிலரால் செய்ய முடியாது. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேரால் பார்க்க முடியாது. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சில பேரால் பேச முடியாது. இல்லை நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இல்லை மற்றவங்க பேசுறதை நான் கேட்குறேன் அப்படின்னா சில பேரால கேட்க முடியாது. என்னால நடக்க முடியும், சிலரால நடக்க முடியாது. ஸோ, பேசிக்கலா ஊனம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளால செய்ய முடியிற விஷயத்த எப்படி? நம்மளால செய்ய முடியிற விஷயத்த இன்னொரு சிலரால் செய்ய முடியாதம்போது, அத ஊனம்னு சொல்லுவோம். ஸோ, இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே இப்ப ஒரு 90% ஆஃப் இப்ப நம்ம எத நார்மல்ன்னு சொல்றோம் அப்படின்னா, நல்லா நடக்கிறத, நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். இதெல்லாம் நம்ம நார்மல்ன்னு சொல்றோம். நெனச்சு பாருங்க. 90% ஆஃப் பேர் உலகத்துல இருக்க பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள்ல 90% ஆஃப் பேருக்கு பறக்கிற சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நார்மல்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம நார்மல்னு சொல்றோம்ல, நடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறது, பேசுறது எல்லாமே ஊனமா தான் தெரியும். ஏன்னா அந்த 90% பறக்குறாங்க. நம்மளால பறக்க கூட முடியலையே அப்படிம்போம். ஸோ, ஊனங்கிறது நம்ம இன்னொருத்தங்களால வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் வருது. இல்லையா? ஸோ, இந்த ஒரு சேம் ஐடியாலஜிய வச்சு ஒருத்தர் எனக்கு கண்ணே தெரியாட்டியும் என்னால சாதிக்க முடியும். நான் இன்னொருத்தன வச்சு கம்பேர் பண்ணும்போது தான் நான் தாழ்ந்த ஊனமே தவிர, என்னால எனக்குன்னு ஒரு உலகத்த அமைச்சிருக்க முடியும். அந்த உலகத்துல என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. யார் அது? ஒருத்தர் கண்ணே தெரியாட்டியும், அவரு அவருக்கு ஆசைப்பட்ட ஒரு சயன்ஸ் டிகிரிய எடுத்து, அவர் பெரிய ஆள் ஆயிருக்காரு. ஸோ அவர பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். யார் அது அப்படிங்கிற விஷயத்துல கியூரியஸா இருக்கீங்களா? ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் ஸ்ரீகாந்த் போல். ஆந்திரால மாச்சிலிப்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல பிறக்கிற இவரு, பிறக்கும்போதே கண்ணு தெரியாம தான் பிறக்குறாரு. இத தெரிஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க ஃபியூச்சர்லயே அவன் பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அண்ட் சுத்தி இருக்கவங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிள்ளை வேண்டாம். இந்த குழந்தைய கொன்றுரு. வேண்டாம், தேவையில்ல. இது பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் தேவைப்படும். நீங்க எப்படி இந்த 2 பேர் நீங்க நீங்க 2 பேர் எப்படி இவங்கள பார்த்துக்க போறீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்கறாங்க. மண்டைய கழுவுறாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸ் அவருக்கு அது மனசே வரல. அந்த சொந்தக்காரங்க பயப்பிள்ளைங்க பேச்சு கேட்காம, முட்டா பயலுக பேச்சு கேட்காம, அவர் அந்த பிள்ளைய வளர்க்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு இனிமே வரப்போற இடத்துல அவர் பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ வாங்க எப்படி என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இன்னும் பேச ஆரம்பிப்போம். ஸோ அவர் பிறக்கிறாரு, வளரார வளரும்போது அவர் இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இப்போ கண்ணு தெரியாதவங்க திடீர்னு அவங்க இந்த இந்த உலகம் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற உலகம் இல்லையா? அவர் ஒரு ஒரு சைல்ட்ஹுட்டில் இருக்கும் போதெல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியல. ஓடும்போது டக்குன்னு எங்கே ஐ மீன் தலையில் தட்டுது. அண்ட் நிறைய கஷ்டங்கள் வேலை இது நான் கண்ணு தெரியாதனால நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அண்ட் யூனோ அவருக்கு விளையாடணுன்ட்டு ஆசைப்படுறாரு. அதுவும் விளையாட முடியலை. அண்ட் இந்த சொசைட்டி இந்த அவர் படிக்கணுன்ட்டு அவங்க அப்பா அப்பா ஆசைப்படுறாரு. ஸோ படிக்க அனுப்புறாரு. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு படிக்க அனுப்புறாரு. அண்ட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப புல்லி பண்ணுறாங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு மாஸ்டர் இவனுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு அங்கே அனுப்புனி. ஏன்னா இவனுக்கு இருக்க உலகம் இது இல்லை. அவங்களுக்கு இருக்க உலகமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹைதராபாத் ஸ்கூலில் படிக்க வைக்கிறார். வெறித்தனமாக படிக்கிறார். எந்த சமூகம் அவர் கண்ணுக்கு தெரியாதனால பிச்சை எடு அப்படின்னு சொன்னாரோ அந்த சமுதாயத்துக்கு முன்னாடி படிச்சு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற வெறித்தனத்தில் படிக்கிறார். அவர்கிட்ட இருக்க படிப்பு மேலே இருக்க ஆர்வமும் சரி, அண்ட் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அவரை நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறவருக்கு ஒரு சக்தி அவனுக்கு கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி நிறையவும் படிக்கிறாரு, நல்லாவும் மார்க் வாங்குறாரு. 10th இஸ் ஆக்சுவலி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொன்னால் நம்புவீங்களா? எஸ். அவர் 10th நல்ல ஒரு மார்க் 86% மார்க்கெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு அவர் நான் 96 மார்க் வாங்கியிருக்காரு. அவர் சயின்ஸ் டீம் நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ தான் எஜுகேஷன் சிஸ்டம் நடுவில் வருது.
அக்கார்டிங் டு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் டீமை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸ் டீமை வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இவர் அதை கேட்டுட்டு, எனக்கு அதெல்லாம் முடியாது. எனக்கு நான் பிடிச்சத தான் படிப்பேன். நான் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராவே நான் வந்து கேஸ போடுறேன் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்பயே. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவிகா டீச்சர் அப்படின்ற சொன்னவங்க தான். அவங்க சின்ன வயசுலேயே இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த அவர் வந்து அந்த ஹைதராபாத் ஸ்கூலுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த அப்போலேருந்தே இவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அப்போலேருந்து சப்போர்ட்டிவாக இருந்த டீச்சர் இப்பயும் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு, அவருக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமை வந்து எடுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் எந்த விதத்தில் அப்படின்னா, அது கேஸ் போட்டு அந்த கேஸில் ஜெயிக்கிறாரு. சயின்ஸ் டீமும் எடுத்து படிக்கிறாரு. அண்ட் நாங்கள் நம்ப மாட்டீங்க, 12th போர்டு எக்ஸாம்லேயும் ஒரு செம மார்க், சூப்பரான மார்க்கு. லைக் அடுத்து வந்து பெரிய ஐஐடி காலேஜில் படிக்கிற அளவுக்கு வந்து மார்க் எடுக்கிறார். எந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவரை வந்து நிராகரிச்சதோ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்து மேலே கேஸ் போட்டு இப்போ ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. 11th 12th மார்க் நல்லா வாங்கினோடனே ஐஐடியில் போய் அப்ளை பண்ணும்போது அதே பிரச்சனை. ஆனால் இப்போ என்னன்னா, என்ன கேஸ் போட்டாலும் என்னவோ நடக்க போகிறது கிடையாது. ஐஐடியில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இவர் வந்து படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ தான் அவரோட கோட், ஃபேமஸான கோட், இன்டர்வியூவில் சொன்ன கோட் வந்து எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இஃப் ஐஐடி டோன்ட் வாண்ட் மீ, ஐ டோன்ட் வாண்ட் ஐஐடி எய்தர் அப்படின்ட்டுருக்காரு. லிட்டரலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஐடி வந்து என்னைய வேண்டாம் சொல்லிடுச்சுன்னா எனக்கு அந்த ஐஐடி தேவையில்லை அப்படின்ட்டுருக்காரு. திஸ் த ஆட்டிடியூட் இருக்கார். சரி, அப்போனா எங்கே தான் படித்தாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐஐடியை விட பெரிய காலேஜான எம்ஐடி யூஎஸில் போய் படிக்கிறார். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு சொன்னால் நிஜமாக நம்ப மாட்டேங்க. ஆக்சுவலி எம்ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் இவர் தான் அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கியிருக்காரு. அண்ட் அங்கே எம்ஐடியை வந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே 2012 வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா மக்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? பிறக்கும்போது அவர் அம்மா அப்பா வந்து வேண்டான்னு சொல்ல, இந்த அம்மா அப்பா வந்து இந்த குழந்தை என்ன சாதிக்க போகுதுன்னு நினச்ச குழந்தை இப்போ படித்து பெரிய ஆளாகி 10th நல்ல மார்க்கு, 12th நல்ல மார்க்கு. போய் எந்த காலேஜ், ஒரு சாதாரண காலேஜில் போய் படிக்காமல் எம்ஐடியில் வந்து எல்லா ஃபினான்ஷியல் எய்டோட போய் படிச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அண்டு எம்ஐடியில் நடக்கிற இன்டர்வியூவில் வந்து அவர் பேசியிருக்காரு, உன்னால் முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் உன்னால் முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னால் முடியாது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் எதுக்கு முடியாது அப்படின்னு உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆட்டிடியூடு தாங்க இப்போ வரைக்கும் அவரை வந்து பெரிய ஆளை சாதிச்சு நிப்பாட்டியிருக்கு. அண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இனிமே பார்ப்போம். அண்ட் அவர் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, போலந்த் இண்டஸ்ட்ரீஸ். இந்த போலந்த் இண்டஸ்ட்ரீஸ் எந்த ப்ராடக்ட் உருவாக்குற கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈகோ ஃப்ரெண்ட்லியான சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை உருவாக்குற ஒரு கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவர் மாதிரி டிசேபிளாக இருக்கவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல உள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் இந்த கம்பெனிக்கு 2016 ரத்தன் டாட்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரத்தன் டாட்டாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதில் எவ்வளோ நம்பிக்கை அந்த கம்பெனி மேலே அவருக்கு வச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். அண்ட் நினச்ச மாதிரியே அந்த கொரோனாவுக்கு முன்னாடி அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 130 கோடி வந்து ரெவென்யூ வந்து அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இவர் வந்து இப்போ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிஜாமாபாத்தில் 4 ஃபேக்ட்ரியும் அண்ட் ஹூப்ளிலையும் நிஜாமாபாத்லேயும் 4 ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அண்ட் 2 ஃபேக்ட்ரி ஹைதராபாத்தில் வச்சுருக்காரு. அண்ட் இந்த கம்பெனியோட வேல்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி. போலந்த் இண்டஸ்ட்ரீஸ் இவரோட ஓனர்ஷிப்பில் நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 500 கோடினா சும்மா இல்லை. அந்த கம்பெனியோட வேல்யூ 500 கோடி. இவர் ஓனர்ஷிப்பை அந்த இதில் இருந்துக்கிட்டே வந்துட்டு சர்ஜ் இம்பேக்ட் அப்படிங்கிற விஷயத்தில் டேரக்டராகவும் இருந்திருக்காரு. அந்த சர்ஜ் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2030க்குள்ள இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்க்கு ஃபுல்லாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம் ஆஃப் அந்த ஃபவுண்டேஷன். அண்ட் அந்த விஷயத்துலேயும் வந்து டேரக்டராக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹி ஃபவுண்டட் அ சென்டர் விச் இஸ் கால்டு சமன்வாய் சென்டர் ஃபார் விஷுவல் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிரிண்ட் பிரெய்லி மெட்டீரியல்ஸ். இது எதுக்கு அப்படி சமன்வாய் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இவர் படிச்சுட்டு இருக்க காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது இவர் ஃபிசிக்ஸ் புக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி சயின்ஸ் புக்காக இருந்தாலும் இவருக்கு ஏற்ற மாதிரி அந்த புக்ஸ் இல்லை. லைக் பிரெய்லியில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதே இப்போ கஷ்டம் யாருமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமன்வாய் சென்டருக்கு உருவாக்கி அந்த சென்டரில் எல்லா நல்ல நல்ல மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக பிரெய்லி பிரிண்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த ஒரு ஐடியாலஜி இருக்குது பார்த்தீங்க அப்படிங்களா? அதாவது இவரால் இவர் எப்படி அவர் லைஃப்பில் பாதிக்கப்பட்டாரோ, யார் அந்த மாதிரி திரும்ப படக்கூடாது அப்படிங்கிறதுனால சாதிச்சு பெரிய ஆளாகி அந்த விஷயத்த செஞ்சுருக்கார். அண்ட் இவரோட சாதனை இன்னும் மேன்மேலும் தொடரும். நம்ம இவர் கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஹார்ட் ஒர்க். நம்மளால முடியாது. இவர் ஆக்சுவலி எவ்வளவோ தடைகள் வந்து அவர்கிட்ட இருந்திருக்கும். கண்ணே தெரியாமல் எவ்வளோ கஷ்டங்கள் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையை அவர் விடவே இல்லை. அதே மாதிரி நம்மளும் வந்து அவர்வாதியே வந்து தன்னம்பிக்கையை விடாமல் வி ஷுட் ஒர்க் ஆன் அவர் கோல். So don't compare yourself with others and make yourself a handicap. And I hope this video has inspired you a lot. And until I meet you in next video, உங்களிடம் விடைபெறுவது ஷாம். Bye.